வணக்கம், என் பேர் அஸ்வின். நான் visittemples.com சார்பாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் இந்த visittemples.comோட ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறதுல மிகவும் பெருமை கொள்கிறேன். நான் இன்றைக்கி உங்களை அண்மை காலத்தில் கட்டப்பட்ட ஒரு சாய்பாபா திருத்தலத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி எந்த திருக்கோயிலை பற்றி பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் அமைந்திருக்கும் அக்கரை என்னும் பகுதியில் கட்டப்பட்டிருக்கிற ஷிரடி சாய் மந்திர் அல்லது பாலசாய் மந்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த திருக்கோயிலானது கிழக்கு கடற்கரை சாலையில் அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலை பாலசாய் மந்திர்னும் அழைக்கிறாங்க. இந்த திருக்கோயிலானது ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்கிற அக்கரைக்கு அருகாமையில் கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலை எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 செப்டம்பர் 2014 கட்டியிருக்காங்க. அதே நாளும் இந்த திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகமும் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷிரடி சாய்பாபா தான் இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியாக இருக்கார். மெயின் ரோட்லேருந்து இந்த திருக்கோயிலுக்கு போகும்போது ஒரு சின்ன பேசேஜ் இந்த திருக்கோயிலோட சாங்டோரத்துக்கு நம்மளை வழிநடத்தி செல்லுது. அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னா சாய்பாபா அமர்ந்த கோலத்தில் ஒரு சில்வர் த்ரோனில் அமர்ந்தபடி பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார். இந்த திருக்கோயிலில் ப்ரிசைடிங் டெய்ட்டியான ஷிரடி சாய்பாபாவை முழுக்க வெள்ளை மார்பிளால் செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த திருக்கோயில் சுமார் 150லேருந்து 200 டிவோட்டிஸை அட் அ டைமில் அக்காமடேட் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. இந்த திருக்கோயிலோட ப்ரிசைடிங் டெய்ட்டியான ஷிரடி சாய்பாபாவுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு சின்னதாக நந்தி சிலையும் இருக்குது. விநாயகர், ஆஞ்சநேயர், தத்தாத்திரேயர் மற்றும் வெங்கடேஸ்வர பெருமாளோட சன்னதியை இந்த திருக்கோயிலோட மெயின் ஹாலில் காண முடியும். இந்த ஹாலை நல்ல ஏசி ஃபெசிலிட்டிஸ் கொண்டே செஞ்சு வச்சுருக்காங்க. குருஸ்தான் அல்லது மெடிடேஷன் ஹாலும் இந்த மெயின் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இந்த திருக்கோயிலில் மற்ற திருக்கோயில்கள் போலவே துனியையும் காண முடியும். அதே போல் துவாரக மாயில் ஒரு சின்னதாக சாய்பாபாவோட ஐடலும் பார்க்க முடியும். இந்த திருக்கோயிலில் 3D சாய்பாபாவோட ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோ கண்களை கவரும் விதமாக அமைஞ்சிருக்கு. இந்த திருக்கோயிலுக்கு ஒரு சின்ன டெம்பிள் கிச்சனும் இருக்குது. அந்த டெம்பிள் கிச்சன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரசாதம் பண்ணுறதுக்கும் மற்றும் ஒரு பெரிய அன்னதானம் ஹால் இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த திருக்கோயிலுக்கு வர பக்தர்களுக்கு ஃப்ரீ சாப்பாடு கொடுக்கறதுக்காக அந்த அன்னதானம் ஹாலையும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருக்கோயிலுக்கு பக்தர்கள் டொனேஷன் எதுனா கொடுக்கணும்னா அவங்க ரெசிப்ட் வாங்கிட்டு டொனேஷன் கொடுக்கறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க இந்த திருக்கோயிலில். நீங்களும் இந்த திருக்கோயிலுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருந்தா கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். இந்த திருக்கோயிலை பற்றின வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற கோயில்களை பற்றின வீடியோ உங்களை வந்தடையும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.